ரைட், நாங்கள் இப்போ என்னென்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். நாங்கள் இப்போ பொட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நண்டுக்கறி ஒன்று உரைப்பாக ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து நாட்டுக்கோழி பிரட்டல். எப்போயுமே இப்போ வந்து புட்டுக்கு கோழிக்கறி பிரட்டல் சூப்பராக இருக்கும். நாங்கள் ஆர்டர் பண்ண புட்டு வந்துட்டு புட்டோடு என்னென்ன வந்திருக்காங்கன்னு சொன்னால் நல்ல கல்லூரில் இடித்த ஒரு சம்பளம், மற்றது மாசிச்சம்பளம், கத்திரிக்காய் பொரியலும். நாங்கள் புட்டெடுக்க அது அவங்க அவ்வளோ ஃப்ரீயாக தராங்க, அதோட அப்படியே அக்கம்ப்ளிமெண்ட்ரியாக புட்டை உறுத்தியாச்சு. இல்லை அந்த சாஃப்டாகவே நான் சம்பல் அந்த ஒரு வீட்டில் இடித்த மாதிரி ஒரு அந்த ஃபீல் இருக்குது. மாசிச்சம்பல், தேசிய உணவு புட்டும் கத்திரிக்காய் பொரியலும் தானே, அதையும் கொழும்புலேயே தராங்க. நாங்கள் எங்களுக்கு சொன்ன அந்த மச்ச கறி ஆர்டர் பண்ணுறதுக்கு முதல் வீடுகளில் நார்மலாக இது மூண்டும் அப்படியே கிடைக்கும். அதை இருக்கா குழச்சி அதில் டேஸ்ட் இருக்கா பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. புட்டும் சம்பளம், கத்திரிக்காய் பொரியலும், இந்த மாசிச்சம்பலும். அந்த வீட்டில் அம்மா தந்தோடனே அப்படி சுழற்சியில் எடுத்து சாப்பிட ஒரு சுவையோண்டு வரும் இல்லை, அந்த ஒரிஜினல் டேஸ்ட் அது. அடுத்தது வந்து புட்டுக்கு ஃபேமஸானது நண்டு கறி. வீட்டில் நிறைய பேர் வந்து அடுத்த நாள் விடிய நண்டு கறி அடிச்சட்டியை பிரட்டி சாப்பிட்ருப்பீங்க. குழம்பையும் அதுக்கு மேலே அப்படியே விட்டுட்டு உடைச்சி பார்ப்போம். சத்தமே சட்டப்படி இருக்குது. இப்போ சுடுவது சரியாக தசை எடுப்போம். நல்ல தசை இருக்குது நண்டில். யாழ்ப்பாணத்து நண்டு யாழ்ப்பாணத்து நண்டு தான். கொஞ்சம் குழம்பும் சேர்த்து அப்படி இருக்கா, புட்டோடு இருக்கா. இப்போ குலைக்கேக்கி அந்த கையில் ஒரு இதாக மட்டும் தெரியுது, அவ்வளோ ஆசையாக இருக்குது சாப்பிட. ரைட், சாப்பிட்டு பார்ப்போம். வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது. அவங்க சும்மா போட இல்லை, வீட்டு சாப்பாடு கொழும்புலேண்டு யாழ்ப்பாணத்து வீட்டு சாப்பாடு தான். போலன் எப்படி இருக்கு? நாட்டுக்கோழி பிரட்டல் எடுத்துருக்கா. பிரட்டலானே குழம்பு வராது, இருந்தாலும் எங்களுக்கு இந்த பிரட்டி சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குது தானே. நல்ல வைரமாக இருக்குது. அவ்வளோத்தையும் போட்டு குழப்பம். நாட்டுக்கோழின்ற பெருமையை அந்த ரஃபாக இருக்கிறதானே. சாப்பிட்டு பார்ப்போம். சட்டப்படி இருக்குது. கொழும்புல இருந்து யாழ்ப்பாண சாப்பாட்டை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார்கள். இல்லாட்டிக்கு கொழும்புக்கு நீங்கள் வாரீங்க, வீட்டு சாப்பாடு யாழ்ப்பாண சாப்பாடு மாதிரி சாப்பிடணும்னு சொல்கிறார்கள். நீங்கள் நம்பி வரலாம், ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் குறைச்சலாக இருந்தாலும் இல்லை நான் சொன்னதில் ஏதாவது குறை இருந்தாலும் என்னோட கிழங்கு அதுக்கு நான் கரண்டி. பட் அது நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு வெறும் கொழம்புல இருந்தாலும் யாழ்ப்பாண சாப்பாடு மட்டும் யாழ்ப்பாணம் மாதிரி இல்லை, இதை சுற்றி பாருங்கள். முழுக்க ஒரு யாழ்ப்பாணத்தில் என்னென்ன அந்த பாரம்பரியமான ஆட்டுகள் கல்ச்சர்கள் அது இருக்கும் முழுக்க இங்கேயும் அப்படி தான் இருக்குது.